all, வணக்கம் and welcome back to my YouTube channel. Today இந்த வீடியோ தெரியுமா ஸ்கின் கேர் வீடியோ. ஸ்கின் கேர்ங்கிறது கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், இல்லை பாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கின் கேர் பண்ணோம்னா ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும், க்ளோவாக இருக்கும், சீக்கிரமாக ஏஜ் ஆகிறது தெரியாது. அதனால மட்டும்தான் ஸ்கின் கேர் பண்ணுறோம். ஸ்கின் கேரில் வந்து சிடிஎம் கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர். கிளென்சிங் பார்க்கலாமா? நான் வந்து இது தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸாக வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னால் 6 மந்த்ஸ் வந்து எனக்கு கண்டினியூஸாக பிம்பிள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டாட் இங்கே வந்துச்சு அப்படின்னா என் கை சும்மாவே இருக்காது, நோண்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது ரொம்ப தப்பு, அது பண்ணவே கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் நோண்டி ஒவ்வொரு பிம்பிளாக உடச்சி விட்டுருவேன். ஆனாலும் எனக்கு போஸ் எதுவுமே இருக்காது, போஸ் எல்லாம் இல்லை. எப்படின்னு தெரியல, மேபி கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் போல். இந்த இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் கேட்டு வாங்கினேன். அவங்க என்னை பார்த்துட்டு என்னமா இவ்வளோ பிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொன்னனால, அவங்க கொஞ்சம் நல்லா எங்ககிட்ட பேசுகிறனால அவங்க இந்த இது தான் கொடுத்தாங்க. இதை தான் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான், அரௌண்டு 350 வருது. பட் ஒர்த்தான ப்ராடக்ட். பிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஐப்ரோஸ் ப்ளக் பண்ணால் கூட எனக்கு வந்து டக்குன்னு அந்த இடம் வந்து ரெட்டிஷ் ஆயிரும், இல்லைன்னா பிளட் வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின். எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் என் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்கின் கேர் பார்க்கலாம். இது வந்து கிளென்சிங்காக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து இது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரீ யூஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ளம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்ச நாளாக வந்து நான் வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டிகோல்னு சம்திங் ஏதோ ஒன்று, அது எனக்கு சரியாக பேர் ஞாபகம் இல்லை, அது யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணப்போ என் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து என்னோடய ஸ்கின் வெறும் நார்மல் ஸ்கின் மட்டும்தான், நார்மலில் வெறும் சென்சிட்டிவ் ஸ்கின். அதில் வந்து என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, இது தேவையில்லாத ஒன்று, நம்மளுக்கு எது இருக்கோ அதை மட்டும் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறனால அதை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதே போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிடிஎம்மில் நெக்ஸ்ட்டு வந்து டோனரில் வந்து நான் நிறைய பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணலை. குட் வைப்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரீயோடது யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா தான் இருந்தது. பட் அதை நான் வந்து ஏன்னு தெரியல, நான் வாங்கலை. இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டோரில் தான் பார்த்து இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இது வாங்கினேன். பட் இது எனக்கு பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இது யூஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ ஆனால் நான் வந்து ஜஸ்ட் என் கைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படிலாம் தேய்ச்சிட்டு மட்டும்தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இது என் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது ரொம்ப நல்லா இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு 70 rupees மட்டும்தான் வருது. இது கொஞ்சம் நேரம் நம்ம காஞ்சிட்டு எந்த ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறப்பவும் நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்னு டைம் கொடுக்கணும். இப்படி கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு சீரம் போடணும். சிடிஎம்மில் வந்து கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர் இது 3 தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் நம்ம வந்து சீரம் ஆட் பண்ணணும். சீரம் அண்ட் தென் வந்து சன்ஸ்க்ரீன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சீரம் வந்து ஃபேஸ் நல்லா க்ளோ கொடுக்கும். நீங்கள் என்ன சீரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து இந்த சீரம் இருக்குது. இது நான் வந்து டெய்லியும் இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னோடய பிரைட்ஸ்க்காக நான் இது வாங்கி வச்சுருக்கேன். இதை நான் வந்து வெளியே போகிறப்போ யூஸ் பண்ணுவேன். டால்பான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது அரௌண்ட் ஒரு 2000 கிட்ட வருது. பட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே க்ளோ அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, க்ளோவாக இருக்குது. இது நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் பார்த்து நானும் வாங்கினேன். வாங்கினதில் எனக்கு 800 ரூபா தான் லாஸ். இவ்வளோனா காலியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் கைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா இந்த குட்டி பம்ப்ஸாக இருக்கும். நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப குட்டியாக இருக்கும். என் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி பொறி ஆயிரும். ஆனால் எனக்கு அப்போ தெரியல, நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் என் ஃபேஸ் வந்து இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியல. நான் என்ன நினச்சிட்டேன், இந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம் தெரியுமா, அந்த யூடியூப்பில் ஏன் பிம்பிள் வருது அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து நம்ம இந்த கர்டு, மில்க்கு இந்த மாதிரி எடுக்கிறனால வந்து பிம்பிள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பால் அவ்வளோவா குடிக்கவே மாட்டேன். ஆனால் நான் வந்து கர்ட் நல்லா சாப்பிடுவேன். அந்த சாப்பாடில் நம்ம போட்டு சாப்பிடும்போது கர்ட் சாப்பிட்றனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ நினச்சிட்டு நான் கர்டு சாப்பிட்றதே விட்டுட்டேன். ரொம்ப நாளாக எனக்கு கர்ட் சாப்பிடாமே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, நம்ம எதுக்கும் கர்ட் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்ட் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு அப்போ எந்த ஒரு இதுவுமே பிம்பிள்ஸ் வரல. அப்போது நான் மறுபடியும் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுவேன், மறுபடியும் பிம்பிள் வந்துடும். அப்போ தான் யோசித்தேன், அப்போ நம்ம ப்ராடக்ட்டில் தான் தப்பு பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு ப்ராடக்ட்னால தான் என் ஸ்கின் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. மேபி நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனால் இதே என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறா, ஆனால் அவளுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே
எதுவுமே இல்லை. சரி நானும் அவள்கிட்ட கேட்டேன், இது நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கு, நான் எப்போது நான் யூஸ் பண்ணுவேன், மேக்கப் போடுற டைம்லலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானும் அதை நம்பி வாங்கினேன். ஆனால் இது எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. 800 தான் நம்மளுக்கு நஷ்டமாயிடுச்சு. இது வேணுங்கிறவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுறவங்களும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் ரீசெண்டாக பேட்ச் டெஸ்ட் கூட இங்கே வந்து பேட்ச் டெஸ்ட் மாதிரி இங்கே லைட்டாக எடுத்தேன், சரி இங்கே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே போட்டு பார்த்தேன், இங்கே தான் எனக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி பம்ப்ஸ்லாம் வருது. அதனால் நான் வந்து வேணாம்னு சொல்லிட்டு இது டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். இது போடலாமா? டோனரும் சீரமும் போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக கொடுக்கும், நல்லா க்ளோவாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் போட்டால் தான் நம்ம அழகாக இருப்போம் அப்படின்ட்டு தான் இல்லை, போடாமே நல்லா இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வந்து நம்மளுக்காக நம்ம வந்து கேர் எடுத்து பண்ணுறது. இவ்வளோ ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காசு சேர்த்து வச்சு வாங்குங்க. பேரண்ட்ஸ் கிட்டே கேட்காதீங்க, அவங்களே என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ பாவம். அதனால் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கேட்காம ஒவ்வொரு காசும் நம்மளே, அவங்க கொடுக்குற காசை நம்ம அப்போ சேர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் இவ்வளோலாம் வாங்க முடியல அப்படின்னா நான் சிம்பிளாக பேசிக்காக ஒரு ஸ்கின் கேர் சொல்லியிருப்பேன், வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். சும்மா அது பேசிக், நம்ம குளிக்கும் போது ஆயில் வச்சு ஃபேஸுக்கெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சிடணும். அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஒரு 90 rupees தான் வரும். ஒரு 90 rupeesக்கு இது வாங்கி வச்சுக்கோங்க, இதை போட்டுக்கோங்க. இந்த ப்ராடக்டெல்லாம் இருக்குதுன்னு நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், பட் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. பாய்ஸ் மேக்ஸிமம் வெளியே போகிறப்போ சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டுட்டு போங்க. நான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கேன், இந்த ரெண்டு விரலுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இத்தினோண்டு ப்ராடக்ட்டே வந்து அரௌண்டு 200 கிட்ட வந்துச்சு, 200க்கு மேலேயே தான் வந்துச்சு இந்த சன்ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் வந்து டெர்மாக்கோவில் இருக்கிற சன்ஸ்க்ரீன் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு போட்டால் ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் இல்லாமல் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா அப்சர்வ் ஆகிக்குது, ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆகி மர்ஜ் ஆகிக்குது எல்லா இடத்துக்கும். பார்த்தீங்களா, பிஃபோர் நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன், ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் பார்த்தா நல்லா க்ளோவாக இருக்குது, பலன்னு இருக்குது. இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உங்கள் ஸ்கின் டோன் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு டோன் பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோயிங் கொடுக்கும். பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு போயிடும். இந்த பிம்பிள் வந்து இந்த கை சும்மா இல்லாமல் நோண்டி இங்கே ஒரு பிம்பிள் வந்துச்சு, இப்போ இந்த பிளாக் மார்க் போக மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த பிம்பிள் போக மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட எனக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாம் போடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கின் கேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும், பிரைட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் இது வந்து ப்ரைட் இல்லை, நானே வந்து என் ஸ்கின்னுக்கு என்னென்ன செட் ஆகுதோ நான் அதை மட்டும் தான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட், ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கிறனால இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.